Hello everyone, welcome to the new episode of Improvising Your Backend Skills with Entri. Backend skills எப்படி இம்ப்ரூவ் பண்றதுங்கிறத நிறைய டிப்ஸ் எல்லாம் நம்ம இந்த எபிசோட்ஸ்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி 3 எபிசோட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் பத்தி நிறையவே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு மென் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நோட் ஜேஎஸ்க்கு அப்புறமா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் தான். அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, அது ஏன் வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வந்து நான் சொல்ல போறேன். வே டு ஸ்டடி மென் ஸ்டாக் கான்செப்ட்ஸ். நம்ம வந்து இப்ப வெப் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இது எப்படி நம்ம வந்து ஃபினிஷ் பண்றது ஈஸியா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து எப்பவுமே இருக்கும். ஃப்ரண்ட் எண்டை பத்தி பார்க்கும்போது HTML அண்ட் CSS இதை வந்து நீங்க சேர்த்தே படிக்கணும். நிறைய பேர் பண்ற தவறு என்ன அப்படின்னா HTML இருக்கிற எல்லா டேக்ஸையும் கத்திருப்பாங்க. ஆனா CSS வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பட் அதுல பேசிக் நாலேஜ் இருக்காது. ஸோ எப்பவுமே நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது HTML-ஓட சேர்த்தே நீங்க வந்து CSS-ஐயும் சேர்த்து லேர்ன் பண்ணுங்க. CSS முடிச்ச கையோட கம்ப்ளீட்டா ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கத்துக்கோங்க. ஒரு டெய்ல்வின் CSS-ஆ இருக்கலாம், இல்ல பூட் ஸ்ட்ராப்பா இருக்கலாம். இந்த மாதிரியான ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நீங்க கத்துக்கணும். அண்ட் த சேம் டைம் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு அதுதான் வந்து ஃபர்ஸ்ட். ஏன் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் நம்ம லாஜிக்கல் வைஸ் கான்செப்ட் எல்லாமே லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு இஃப் கேஸா இருக்கட்டும், ஃபார் லூப்பா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம ப்ரோக்ராமிங்ல சில கண்டிஷன்ஸ் நான் கொடுக்கும்போது எனக்கு இந்த லாஜிக்கல் வைஸ் கண்டிஷன்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து தேவைப்படும். அண்ட் இந்த ஆர்டர் நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா ரியாக்ட் படிப்பீங்க. ஸோ இந்த ரியாக்ட் அப்படிங்கிறது மென் ஸ்டாக்ல தான் வருது. ஆர் அப்படிங்கிற லெட்டர் வந்து ரியாக்ட் ஜேஎஸ் குறிக்குது. இது கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட்க்கு தான் சப்போர்ட் பண்ணும், பேக் எண்ட்க்கு இல்ல. ஸோ அப்ப நம்ம எந்த ஆர்டர்ல படிக்கணும்? HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு அப்புறமா ரியாக்ட் ஜேஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இப்ப பேக் எண்ட் கான்செப்ட்டுக்கு வருவீங்க. ஸோ இந்த பேக் எண்ட் கான்செப்ட்ல எந்த ஆர்டர்ல படிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சில பேர் பேசிக்கா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நோட் ஜேஎஸ் கத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு நோட் ஜேஎஸ் வந்து லேர்ன் பண்ணுவான். இதுதான் வந்து கரெக்டான வே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்ல சர்வர் எப்படி கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இப்ப வந்து நீங்க ஃப்ரண்ட் எண்ட் கத்திருப்பீங்க, HTML CSS ஜாவா ஸ்கிரிப்டோட சேர்த்து ரியாக்ட் வரைக்கும் கத்திருப்பீங்க. ஸோ இப்போ உங்களால வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் உங்களால பண்ண முடியும். ஸோ நார்மலா வந்து ஒரு புக் ஸ்லாட் பண்ற மாதிரி ஒரு வெப்சைட், அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மூவி டிக்கெட் புக் பண்ற மாதிரி ரெட் பஸ் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன்லாம் உங்களால கிரியேட் பண்ண முடியும். அந்த கிரியேட் பண்ற அந்த ஃப்ரண்ட் எண்ட்க்கு ஒரு பேக் எண்ட் சப்போர்ட் வேணும். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு டேட்டாபேஸ் வேணும், அண்ட் த சேம் டைம் ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜும் வேணும். ஸோ இங்க வந்து மென் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பேக் எண்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நோட் ஜேஎஸ் தான் குறிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், நோட் ஜேஎஸ் லேர்ன் பண்ணிட்டு அதோட ஆட் ஆன் ஃப்ரேம் ஒர்க்கா தான் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் கத்துக்க போறோம். ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற வார்த்தை நீங்க எங்க பார்த்தாலும் ஆல்ரெடி டிசைன் பண்ணப்பட்டது, ஆல்ரெடி கோட்ஸ் எல்லாமே இருக்கு, அதுல இருந்து நமக்கு தேவையான கான்செப்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்து லிங்க் பண்றோங்கிற ஒரு ஐடியாவையும் இதுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எந்த ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலும் ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். அந்த டேட்டாபேஸ் தான் நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு தளமாக செயல்படுகிறது. ஸோ நோட் ஜேஎஸ் கத்துக்கணும், அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் கத்துக்கணும். இந்த ஆர்டர்ல சில பேர் படிப்பாங்க. சில பேர் நோட் ஜேஎஸோட பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது மாதிரி 2 வேல சில பேர் சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பெஸ்ட் வே வந்து நம்ம சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஆன நோட் ஜேஎஸ் நல்லா தெளிவா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் வந்து வரலாம். அண்ட் எதுக்காக ஒரு எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குங்கிற ரீசன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நோட் ஜேஎஸ்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கெட் பண்றது அண்ட் ரெஸ்பான்ஸை போஸ்ட் பண்றது. ஸோ கெட் மெத்தட் இருக்கு, போஸ்ட் மெத்தட் இருக்கு. ரெஸ்பான்ஸ் கெட் பண்றது, URL கூட கனெக்ட் பண்றது, இந்த மாதிரி கோடிங்ஸ்க்கே ஒரு URL-ஓட கனெக்ட் பண்றதுக்கே லென்த்தியான கோடிங்ஸ் வந்து நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். இதே நீங்க எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த நோட் ஜேஎஸோட சில கோடிங்ஸ் வந்து கொஞ்சம் குறையும் அண்ட் லென்த்தினஸ் வந்து குறையுது. ஸோ நோட் ஜேஎஸை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட்லயே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்புறம் எப்ப நம்ம அப்ளிகேஷன் கோட் பண்றது, அப்ளிகேஷன் கோட் அப்படிங்கிறது என்ன, நம்ம பண்ணியிருக்கக்கூடிய வெப்சைட். ஸோ நீங்க இப்ப வந்து ஒரு டூரிஸ்ட் வெப்சைட் பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு ரெட் பஸ் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்குன்னு சில கோடிங் இருக்கும் இல்லையா,
அந்த கோடிங்கையும் இந்த Node.js ஓட கோடிங்கையும் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே வந்து லென்த்தியா இருக்கும். ஸோ அந்த வேலையை குறைக்கிறதுக்காக தான் நமக்கு ஒரு ஆட் ஆன் ஃப்ரேம் ஒர்க். ஸோ சுலபமா நம்மளோட கோடிங்கை முடிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நம்ம சூஸ் பண்றோம். அதுதான் வந்து Express.js அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம Express.js தான் யூஸ் பண்ணணுமா, Node.js கூட நம்ம கண்டிப்பா Express.js தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, Node.js கான்செப்ட் மட்டுமே வச்சு நம்ம பேக்எண்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனாலும் நம்ம Express.js ஏன் சூஸ் பண்றோம்? ஸோ அதை அல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா Node.jsன்னு ஒன்று இருக்கு, Adonis.jsன்னு ஒன்று இருக்கு, கோவான்னு ஒன்று இருக்கு, Sales.jsன்னு சொல்லிட்டு இது மாதிரி Express.jsக்கு அல்டர்னேட்டிவான ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து இருக்கு. இதுல Adonis அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லாராவல் PHPயோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ PHP சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங்ல வந்து இந்த Adonis அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் கோவான்னு ஒன்று இருக்கு, Sales.js அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் விட பெட்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, Node.jsக்கு பக்காவான பேக்கேஜான ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா Express.js தான் சொல்லலாம். ஸோ Express.js அப்படிங்கிறது இட்ஸ் அ வெப் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் Node.js. இது ரொம்பவே ஃபாஸ்ட் அண்ட் அதே மாதிரி நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் வந்து சிங்கிள் பேஜா இருந்தாலும் சரி, மல்டிபிள் பேஜா இருந்தாலும் சரி, ஹைபிரிடான வெப் அப்ளிகேஷன்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னாலும் Express.js ஃப்ரேம் ஒர்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். It also set up the middleware to respond the HTTP request அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இதுல நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட்ஸ்க்கெல்லாம் Express.js ரொம்பவே பெனிஃபிட். ஸோ நீங்க எந்த ஆர்டர்ல படிக்கணுங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க ஒரு மென்ஸ்டாக்கை பேக் எண்ட்க்கு சூஸ் பண்றீங்கன்னா எய்தர் நீங்க என்ன பண்ணணும், Node.js ஓட கான்செப்ட்ல பேசிக் திங்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணிட்டு Express.jsக்கு வந்துருங்க. இல்ல அப்படின்னா Express.jsல கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட் பிளஸ் Node.js கான்செப்டையும் சேர்த்தும் நீங்க வந்து லேர்ன் பண்ணலாம். அண்ட் Express.js வந்து பாத்தீங்கன்னா HTML பேஜஸை ஈஸியா ரெண்டரிங் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு டிப்பையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம Express.js அண்ட் Node.js பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எந்த ஆர்டர்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணணுங்கிற டிப் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்களும் என்ன மாதிரி டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் ஓபன் பண்ணி உங்களை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்க. என்ட்ரி டீம்ல இருந்து கால் பேக் பண்ணுவாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். நீங்க என்ன டைம்ல சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம்ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் பேட்சஸும் இருக்கு, ஈவினிங் பேட்சஸும் இருக்கு. எந்த பேட்ச் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த கன்வீனியன்ட் பேட்ச்ல நீங்க ஜாப்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஆல், நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை ஈவினிங் மேலே ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனாக இருக்கீங்களா? ஆனால் உங்கள் கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கீங்களா? இதை பண்ணுறதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். அது உங்க ஃபிளெக்சிபிள் டைம்ல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாம ஜாயின் என்ட்ரி ஆப் நவ்.